இவ்வளவு வைக்கோலுக்காக நாங்க முக்காவாசி இடத்த அறுவடை செஞ்சிட்டோம். இது உங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியா இருக்காதுன்னு தெரியும், மன்னிச்சிருங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்கு, நன்றி. உங்களுக்கு தலகாணியும் இருக்கு. நீங்க இத பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கண்டிப்பா கூப்பிடுங்க. குட் நைட். உங்களுக்கும் இரவு வணக்கம் அரசரே. என்னால கிழக்கு திசையில அவனுக்கு ஒரு கூடாரத்தை கட்டி கொடுக்க முடியும். அப்பா, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஓ கண்டிப்பாப்பா, எப்பவுமே நான் குடும்பத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருப்பேன். நீ உள்ளவா, தரை வழியாவே நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அது வந்துப்பா, அந்த ஒருத்தர் ஜெயந்த் தானே? அது நீ அவனை கண்டுபிடிச்சதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லவே இல்லை. ரொம்ப நன்றி. நீ எனக்கு மிகப்பெரிய ஆயுதத்தை கொடுத்திருக்க, அதுக்கும் நன்றி. என்னுடைய திட்டத்தின்படி இவன் ஒருத்தனே நாம எல்லா படையும் செய்யக்கூடிய வேலைகளை செய்வான். ஏய், நம்ம படையோட ரகசியங்களை எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்ல போறேன். அது நல்லதுதான். ஆனா ரெகட்டோனிக்கும் அவனோட மக்களுக்கும் இப்ப ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை தான் சொல்ல வந்தப்பா. அவங்க கடலுக்கு அந்த பக்கம் தானே இருக்காங்க. அதுவும் சரிதான்ப்பா. அந்த ஜெயண்ட்டுக்கு ஒருவேளை நீச்சல் தெரிஞ்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அவனை காலையிலேயே கேட்கணும், ஞாபகப்படுத்த. தெரியாதுன்னா நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். இது பேசுறதுக்கான சரியான நேரம் இல்ல. தூங்கிட்டு தான் இருக்காரு, சீக்கிரம் வாங்க. ஏறிட்டா, அத மேல தூக்கி போடுங்க. அது அவர் பாதத்துக்கிட்ட கொண்டு போங்க. சீக்கிரம் போங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அரசர் இவருக்கு யூனிஃபார்ம் தைக்கணும்னு சொல்லி இருக்காரு. 63 அடி, 64, 65. ஓ, என்ன திடீர்னு காத்து அடிக்குது? காஃபுக்கு மட்டுமே 300 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் போலயே. ஆனா நம்மள்ட்ட என்ன இப்படி காத்து அடிக்குது இன்னைக்கு? குறைஞ்சபட்சம் 50 பண்டல் நூறாவது தேவைப்படும் போலயே. இது ஒன்றும் வழக்கமான காத்து மாதிரி தெரியல. என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போகணும். என்ன விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. அது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னோட பேரு ஹைரம் ஃப்ளோட் அண்ட் ஃப்ளாப். நான் அரசருடைய வார்ட்ரோப் சேவகன். அதனால நீ என்ன சாப்பிட கூடாது. நிச்சயமா மாட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் தைக்க சொல்லி இருந்தாரு. நீங்க இங்க படையில சேர போறீங்கல்ல? ஓ அப்படியா? நான் அந்த அளவுக்கு சண்டையெல்லாம் போட்டதில்ல. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளும் இல்ல. நீங்க நிச்சயமாவே பெரிய ஆளுதான். நீங்க அரசரை விட பெருசா இருக்கீங்க. அவரு ஹை ஹீல்ஸும் போட்டிருக்காரு. எதுக்காக அவர் அதை போட்டிருக்காரு? ஏன்னா அவர் ஒரு ஹை ஹீலர். ஆனா அரசர் மட்டும்தான் அதை போடுறாரு. சரியா சொன்னீங்க. இத புடிங்க. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சுத்தமா எதுவும் புரியல. கிங் பேசில் ஹை ஹீலர் பார்ட்டியோட மெம்பர். சொல்லப்போனா அவர் மட்டும்தான் மெம்பர். அந்த அடிப்படையில உங்க கையங்க வச்சுக்கோங்க. கிங் பேசிலுக்கு மட்டும் தான் ஷூஸ் போட உரிமை இருக்கு. மற்றவங்களா, அதாவது நாங்க லோ ஹீலர்ஸ் தான் போடணும். எடுத்துருங்க. அரசர் ஆகிறதுக்கு ஹை ஹீலர் பார்ட்டியில ஒரு மெம்பரா இருக்கணும். அதுல ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்கிறதால அப்படின்னா கிங் பேசில் தானே அரசரா இருக்க முடியும். 48 அடி. நீங்க இத கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு நிக்கணும், சரியா? எழுந்திரிங்க. அரசாள்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல. உங்க கூட யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஆனா அடுத்த அரசர் யாருன்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க? அதாவது ஷூஸ போட்டுக்கிறவங்க தான். அரசரோட பையன் இல்லையா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அவனோட கால் ரொம்ப பெருசா இருக்கும். அதோ அங்க இருக்கான். பாவம் இளவரசர் பேஸ்டோ. அவர் என்ன ஆக போறாருன்னு தெரியல. ஏன் இப்படி சொல்ற? அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. பேஸ்டோ காதலிக்கிறாரு.
இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே. இல்ல உங்களுக்கு ஒண்ணு புரியல. இது சேரவே முடியாத காதல். அவர் மெரினாராவை காதலிக்கிறாரு. அரசர் ரெகட்டோனியோட பொண்ணு. நம்ம அரசருடைய வாழ்நாள் எதிரி. அவரு நம்ம அரசர் எதிரியா பாக்குறாரு. அப்படியா? எல்லாம் கைய மீறி போயிருச்சு. எதுவும் பண்ண முடியாது. மேரினாரா? பாஸ்டோ, மேரினேரா, அப்பா. என் கூட வா. ஆனா அப்பா நான் எதுவும் பேசாத. நீ எப்படி இன்டர்நேஷனல் பாஸ்டா டேவை மறந்துட்ட? அது வந்துப்பா. நம்ம ஊர்வலத்தை தவற விடக்கூடாது. வா. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்ப எதுவும் வேண்டாம். அங்க பாரு, சந்தோஷமா கையாட்டு கையாட்டு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் இத பேசியே ஆகணும். ரஃபஸ்கோ மக்களுக்கு இந்த அற்புதமான நல்ல நாள்ல நான் முக்கியமான அறிவிப்பை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய டோனி மேக்கரோனி ஒரு புதுவிதமான சாஸை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. மகா ஜனங்களே, உலகத்துடைய முதல் மீன், காய்கறிகள், சிக்கன், தக்காளி, ஜூசின் எல்லாத்தையும் போட்டு செஞ்ச ஒரு அற்புதமான சாஸ். இது சரியான நேரம் இல்லப்பா. என்னுடைய பட மிஸ்டர் கலீவா நம்ம எல்லார விட சிறந்த மாவீரன். இங்க இருக்கிற எல்லாரும் இதை ஏத்துக்கிறீங்கல்ல? கண்டிப்பாப்பா. நீங்க சம்மதிச்சா நான் கொஞ்சம் கிளம்புறேன்ப்பா. இல்ல, எங்க போற? ட்ரில் இப்ப கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. என்னோட பட வீரனை இந்த நாடே பார்த்து ஆச்சரியப்பட போற நேரம் இது. இந்த லில்லிபுட்ல சேரறதுக்கு எல்லா வீரர்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. உனக்கு அப்படிதானே? இந்த படையில ஏதாவது மாத்தணும்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க உடனே சொல்லலாம் மிஸ்டர் காலிவர். அதை செய்ய நான் தயாராவே இருக்கேன். மன்னிச்சிருங்க அரசரே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய தெரியாது. எனக்கு புரியுது. நீங்க நிறைய போர்க்களத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாற்றத்தை சொல்ல முடியும். நீங்க யோசிக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அற்புதமான படைப்பை பார்த்து நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே டெக்னாலஜிக்கலியான அட்வான்ஸ்டு புது ஆயுதம் இது. XJ997. இதோட ஆற்றலை தெரிஞ்சுக்க நீங்க கண்டிப்பா இதை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்கணும். XJ997 ஃபயர் பண்ணுங்க. தயாராக இருங்க. குறிவைங்க, தாக்குங்க. ஓ, இது அற்புதமா இருக்கு. இது இங்கதான் விழ போகுது. சீக்கிரம் போடுங்க. என்னோட XJ997 நான் இதை ரொம்ப சிறப்பா தான் உருவாக்கினேன். என்ன ஆச்சு இதுக்கு? அந்த அளவுக்கு எனக்கு இதுல அனுபவம் இல்ல அரசரே. ஒருவேளை இந்த மாதிரி இது ரொம்பவே அற்புதமா இருக்கு. நீங்க ஒரு ஆயுதத்தையே மறு உருவாக்கி இருக்கீங்க. நீங்க ஒரு பெரிய புத்திசாலி. அடுத்ததா நாம எங்களோட படையில உங்களை மாதிரி புத்திசாலிங்களை எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுன்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் காலிவர் சார். என்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி சாக்கெல்லாம் நான் எதையும் கேட்க விரும்பல. நம்ம நாட்டுக்கான கடமைகளை நாம என்ன இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். உங்க பயணத்தை என்னால வேகமாக்க முடியும் இளவரசரே. மிக்க நன்றி அரசரே, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் சும்மா போய் நடந்துட்டு வரவா?